ஹலோ ஃப்ரெண்ட், லாஸ்ட் டைம் ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுத்தேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா, ஹேர் ஆயில் எப்படி வீட்டில் தயாரிக்கலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வேப்பிலை, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம், மருதாணி இலை. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பறிச்சதெல்லாம் எடுத்து நான் நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நம்ம வறுத்துருவோம். அது நான் கழுவுனதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதை வந்து எடுத்து அது மேலேயே நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் மிதமானதெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. இது ஃபுல்லாக அந்த பார்த்தாவே தெரியும். தண்ணியில் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஊற்றிடலாம். இதோடு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து 4 பங்கு தேங்காய் எண்ணெய்னா அதில் 1 பங்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து ஊற்றிடுங்க. அதில் ஆமணக்கு எண்ணெய் உங்களுக்கு இஷ்டமாக அதை ஊற்றலாம். அது கம்பல்சரி உங்களுக்கு அது கிடையாது. ஒரு சிலர் எங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் போடணும் பண்ணுங்கள். கொஞ்சமும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கவனமாக நம்ம அதை பார்த்துக்கணும். இது நல்லா நீங்கள் ஆயில் பண்ணி ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உடனே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த ஆயிலில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ஊறணும். அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இப்படி வறுத்துறதுனால அந்த ஈரப்பதம் எல்லாம் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிடும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்ற போகிறேன். இது குளிர்காலங்கிறனால தேங்காய் எண்ணெயெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டியாக ஆயிடுச்சு. உங்களுக்கு கிடைச்சா வெட்டி வேறு சுருள் பட்டை கிடைச்சதுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த இலையோட சாரெல்லாம் நம்ம மிக்ஸ்அப் ஆகும் நல்லா. இலையை நல்லா சுண்ட ஆரம்பிக்கணும். அந்த மருதாணி நல்லா வந்து கொதி வந்ததுன்னா கலர் சேஞ்சஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இது தொடர்ந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 நாள் அந்த ஆயில் வந்து டைரெக்டாக வந்து தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, இந்த பேனு பொடுகு, 2வது இந்த முடியெல்லாம் வளர மாட்டேங்குது, அது கலரெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணணும். நீ கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட வீட்டில் நீங்களாக பண்ணுறது வந்து தான் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ எந்த கெமிக்கலும் உங்களுக்கு இருக்காது. அந்த செம்பருத்தி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாறு நல்லா கீழே இறங்குது. நான் இதில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஏற்கனவே அந்த இலையெல்லாம் கொஞ்சம் நான் ட்ரையாக வறுத்ததுனால அது ஈரப்பதம் இல்லாததுனால அது வெடிக்க ஆரம்பிக்கலை. ஏன்னா அதை வந்து உங்களுக்கு பச்சை வாசத்துக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கொதி வருது.
வாசம் நல்லா வருது. எண்ணெய் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படி கொதிக்க விட்டுருங்க. அது கலர் சேஞ்சஸ் ஆகணும் உங்களுக்கு, அந்த இலையெல்லாம் வந்து சுருங்கணும். சுருங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஆனில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இலையெல்லாம் சுருங்கினதுக்கப்புறம் நான் சிம்மில் வந்து வச்சுருவேன் ஒரு 5 நிமிஷம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சாரெல்லாம் இறங்கும். இது அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.